ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த லைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரான் சேமியா பிரியாணி அதை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பாருங்கள். ப்ரான், வறுத்த சேமியா, வெங்காயம், தக்காளி, தயிர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் எண்ணெய், நெய், மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பிரியாணி பவுடர், தனி மிளகாய்த்தூள். இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரான் சேமியா பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம இப்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செய்யும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதோடய வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடு அப்படியே 2 ஸ்பூன் நம்ம வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். மற்ற எண்ணெயில் நம்ம செய்யும் போது அந்த எண்ணெயோட வாசனை தான் வருமே தவிர அந்த நெய்யோட வாசனை, அந்த நெய்யோட டேஸ்ட் வந்து இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் அதில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி சேர்க்குறோம். நெய் உருகுனதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, பிரியாணி இலை அதை சேர்த்துக்கிறோம். அது வந்து கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரியட்டும். இதில் வந்து நம்ம ஏலக்காவும் கிராம்பும் மட்டும் நல்லா இடித்து தான் இதில் சேர்த்துருக்கோம். இடித்து சேர்க்கும் போது தான் அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இடித்து சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பவுல் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதோட சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்கும் போது தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக வதக்கிக்கோங்க. ஓரளவு பிங்க் கலரில் வந்துருச்சு. இனிமேல் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, ஓரளவு நம்மளோட வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா ஓகேவாக இருக்கும். இதோட நம்ம தேவையான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க. அப்படி வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த எண்ணெயில் இறங்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது பொடியாக கட் பண்ணியிருக்க தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா குலைவாக வதங்கிடுச்சு பாருங்கள். இதோட பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி, புதினா அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோட தனி மிளகாய்த்தூள் அதுதான் சேர்க்குறோம். ஸோ தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட பிரியாணி மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா சேர்க்கும் போது தான் அது எக்ஸாக்ட் அந்த பிரியாணி மாதிரியே நல்லாயிருக்கும். பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். நம்ம ரைஸில் வந்து பிரியாணி செய்யும் போது மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டோம். ஆனால் சேமியாவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா கலக்கட்டும். அந்த கலரெல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இதோடு நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும். தயிர் சேர்த்து செய்யும் போது தான் அது பிரியாணி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ தயிர் சேர்த்து தயிரும் நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். அந்த தயிர் வந்து எண்ணெயோடு நல்லா கலந்துருச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் இதில் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் வந்து சேர்த்து க்ளீன் பண்ணலை. ப்ரான் இதில் சேர்த்துட்டு ப்ரான் வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம்
அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. ப்ரான் வந்து ஓவர் குக் ஆனா நல்லா இருக்காது. ஓரளவு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். சேமியா ஒரு பங்குனா தண்ணி அதே அளவில் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட ப்ரான் வந்து ஓரளவு குக் ஆயிடுச்சு. இதோட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 1 பவுல் சேமியாவுக்கு 1 பவுல் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சேமியா வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து சேமியா வறுத்து இதில் ஆட் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இதோட நம்ம வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவுக்கு நல்லா கலந்து விடுங்க. தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு 3 நிமிஷம் வந்து மூடி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். மூடி குக் பண்ணும்போது சேமியா வந்து நல்லா வெந்துடும். அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி திருப்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே நல்லா மூடி வேக வைக்க போகிறோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, நெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். மூடி 3 நிமிஷம் வேக வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ப்ரான் சேமியா பிரியாணி நல்லா குக்காகி நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். அதே மாதிரி அடி பிடிக்கலை பாருங்கள். சேமியா வந்து நல்லா ஒன்று ஒன்றா நல்லா வெந்திருக்கு. வாசனையும் வேறு லெவலில் இருக்குது. நம்மளோட ப்ரான் சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.